இந்த கொஸ்டினை கேட்டவர் இருக்காரே, இவர் 40 லேக்ஸ் பெர் ஆனம் சேலரியை விட்டுட்டு பிசினஸ் பண்ண போறேன்னு வந்தார். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்றார். இவரோட நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா லிசன் டு திஸ். ஆரம்ப கட்டத்திலே இவரோட பிசினஸ் நல்லா க்ரோ ஆயிருக்கு. 6 மாசத்திலே 5 crore டர்ன் ஓவர் பார்த்திருக்காரு. இட் வாஸ் அ சர்வீஸ் பிசினஸ். ப்ராப்ளம் என்னன்னா ஸ்கேல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. 50 crore டர்ன் ஓவர் பார்க்கணுன்றது டார்கெட். ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. மோஸ்ட்லி டெட் அரௌண்ட் 1 crore. இருந்தாலும் ஆபரேஷன்ஸை ஸ்கேல் பண்ண முடியல. இப்போ ஆனுவலி 6 crore டர்ன் ஓவர் பாக்குறாரு. இருந்தாலும் 1 crore டெட். நீங்க கேட்கலாம், என்னங்க சொல்றீங்க, 6 கோடி டர்ன் ஓவர் பாக்குறாரு, 1 கோடி திருப்பி கொடுக்க முடியலையா அப்படின்ட்டு. இதை நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த பிசினஸஸ் கேஷ் ஃப்ளோவில் மாட்டிப்பாங்க. உள்ள வர கேஷ் ஃப்ளோ விட வெளியே போகிற கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் வந்து நிற்கும். அதே தான் இவருக்கும். இதுக்கு முன்னாடி -7% பேட் இருந்திருக்கு. இப்போதான் பாசிட்டிவ் 3 to 4% பார்க்குறாரு. பர்சனலாக அவருக்குன்னு எடுத்துக்கிற சேலரி 1 lakh per month தான். இருந்தாலும் மும்பை கொடுக்குற எக்ஸ்பென்ஸை இவரால் தாக்கு பிடிக்க முடியலையா. அவரோட பேர்ஸ் ஆர் மேக்கிங் 50 LPA. இதெல்லாம் பார்க்கும்போது நான் 9 to 5 இருந்திருக்கலாம். ஸ்டார்ட் அப் கொடுக்குற ப்ரெஷரை என்னால் தாங்க முடியல. இப்போ நைட்டு 10:30 ஆகுது. ஐ ஹாவ் டு டேக் த லாஸ்ட் மெட்ரோ டு ஹோம் அப்படின்னு சொல்கிறார். நேவல் ரவிகாந்த் சொல்வாரு, ஸ்டே ஸ்மால் அன்டில் யூ ஃபிகர் அவுட் வாட்ஸ் ஒர்க்கிங். சம்டைம்ஸ் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு டெம்ட் ஆகும். பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டே ஸ்மால் அண்ட் கீப் அ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ அன்டில் யூ ஷோர்லி ஃபிகர் அவுட் வாட்ஸ் ஒர்க்கிங்.